குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மல் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் லாங்குவேஜஸ் என்பது மக்களால் பேசக்கூடிய மொழிகள் அனைத்தும் நேச்சுரல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட மொழிகள். உதாரணத்திற்கு தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற கருத்தை வந்துட்டு மிச்சவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மொழிகள். இது வந்து இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தாற் வந்து தன்னைத்தானே வந்து செதுக்கிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம பேசுகிற தமிழ் ஒன்று இருக்குது, சென்னையில் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இதான் வந்து இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தாற் வந்துட்டு தனக்குத்தானே வந்துட்டு அந்த இயற்கையான மொழி வந்துட்டு மாறுதலுக்கு உட்படும். ஆனால் இந்த ஃபார்மல் லாங்குவேஜஸ் என்பது மக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்துட்டு இந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து உருவாக்குறோம். இதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கை நம்ம சொல்லுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், x+y = 10, இல்லை வந்துட்டு 2x² + 3a = 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். அப்படின்னா இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக வந்துட்டு ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ். இதே ஒரு கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், C2H5OH, H2O, CO2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபார்மல் லாங்குவேஜ். இதே மாதிரி நம்மளோட நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் பயன்படுத்துகிற ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ் தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் ஃபார்மல் லாங்குவேஜஸ் that have been designed to express computations. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மல் லாங்குவேஜில் வந்துட்டு என்ன வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சின்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நேச்சுரல் லாங்குவேஜில் என்ன மெயின்டைன் பண்ணுவோம்? கிராமட்டிக்கலை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபார்மல் லாங்குவேஜில் சின்டாக்ஸு. இந்த சின்டாக்ஸ் தான் வந்துட்டு எதை உருவாக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்குறது. ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். ஓகேவா? அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் இந்த சின்டாக்ஸோட வேலை. இதில் நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன்று டோக்கன், இன்னொன்று ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா செட் ஆஃப் கோட்ஸ் இஸ் கால்டு ப்ரோக்ராமிங் அப்படிம்போம். இந்த ப்ரோக்ராமிங்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? int c = 5 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ டோக்கன்ஸ் என்பது என்னன்னா இன்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இன்டிஜர், அது ஒரு டேட்டா டைப்பு, அது ஒரு டோக்கன். ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப சின்னதாக உடைச்சிங்க அப்படின்னா அது பேர் டோக்கன். இதைத்தான் சீலையும் சொல்லியிருப்பாங்க. இன் a program the individual units are called as token. Okay, so tokens are the basic elements of the language such as words, numbers and any other elements in the programming. Okay, so நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கரெக்டான ஒரு ஃபார்முலாவில் தான் வந்துட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சியில் என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ப்ரீபாசர் யூஸ் பண்ணியிருப்போம். /include stdio.h -h அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இன்ட் மெயின் இல்லை வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு ஃப்ளவர் பேசஸ் போடுவோம், டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவுட்புட் காமிப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராமே வந்துட்டு இட் ஹேஸ் அ ஓன் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்துட்டு பார்சிங்காக. ஓகேவா? இப்போ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, தமிழை வந்து நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வார்த்தை, இதுக்கப்புறம் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை என்ன பண்ணுது, அதை ப்ராசஸ் பண்ணுதில்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு parsing. Okay, when you read a sentence in English or a statement in a formal language, you have to figure out the structure. This process is called parsing. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது டீபக்கிங்.
ஸோ டீபக்கிங் என்பதை வந்துட்டு முதல்ல எதை சொல்லணும் அப்படின்னா பக்ஸுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் எரர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பக்ஸு. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு பக்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து டீபக்கிங். ஒரு ப்ரோக்ராமராக வந்துட்டு நம்ம வந்து ஒரு பக்கு வருது அப்படின்னா உடனே நம்ம பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும், அதை ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆராய கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? நம்ம சும்மா வந்துட்டு ஒரு பக் வந்துருச்சு, ஐயோ ஒரு எரர் வந்துருச்சு, அவ்வளோதான் போச்சு, 150 எரர் இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு செமிகாலன் வைக்காமல் விட்டுருப்பாங்க, பார்த்தா அவ்வளோ எரர் காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். நம்ம பெரிய விஷயமா கடைசியில் பார்த்தா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நிறைய ப்ரோக்ராமர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன நம்ம கோடிங் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமையே வந்துட்டு ஐயோ இந்த எரர் வந்துருச்சு, ஐயோ இந்த எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகுவாங்க. பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க. எம்ப்ரேஸ்மெண்ட் ஒரு மூமெண்ட் இருக்கும். ஐயோ இவனுக்கு நம்மளோட இது வந்து தெரிஞ்சிருச்சே, நம்மளுக்கு தெரியாதது வந்துட்டு இவனுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒன்று சொல்கிறது. ஜூனியரு சீனியரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக க்ரியேட் ஆகிறதுனால தான் வந்துட்டு நம்மளோட கூலை வந்து நம்ம இழக்கிறோம். அந்த கூலை இழக்கிறப்ப வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சரியான பக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்மளால் வந்து அதை டீபக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய எரர் செஞ்சு கற்றுக்கங்க. எரர் செஞ்சால் தான் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு என்ன சொல்கிறது, ரிசல்ட் என்ன வந்துச்சு. ஒரு பக்கு பண்ணிட்டீங்க, ஒன்று புதுசாக ஒன்று நீங்களே பக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பக்குலேருந்து என்ன ஒரு அவுட்புட் வருது, ஓகேவா, அது ஒரு எரர் காமிச்சிருக்கோம்னா அதை எழுதி வச்சுக்கணும். அப்போ எழுதி வச்சுருக்கிறப்ப அது என்ன ஆகும், இது மாதிரி ஒரு 100 எரர் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிஜமாலே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்குறப்ப எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இந்த 100 எரருக்குள்ளே தான் வந்து எல்லாமே அடங்கும். இப்போ சியில் இருக்கிறது அதே தான், சி++ல் இருக்கிறது தான் ஜாவாவில் இருக்கிறது தான் இப்போ பைத்தானு, பிஹெச்பி எல்லாமே வந்துட்டு பக்குனா சேம் தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க மேக்ஸிமமே என்ன அப்படின்னா இந்த செமிகோலன்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இனிஷியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க, டிக்ளரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு சில்லியான விஷயங்களாக இருக்கும். அதை வந்துட்டு இவங்க பார்க்காம விட்டுருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்து அவங்க கன்சிடர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் வந்துட்டு தூங்காமல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ண கற்றுக்கங்க. ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு யூ நீட் டு கமெண்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வேரியபிள் எதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த வேரியபிளுக்கு நான் ஏன் இந்த வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன், இதனால் என்ன பிரயோஜனம், இதை நான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த போகிறேன், இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே ஒரு கமெண்ட் பண்ணிடணும். எதுக்கு இந்த கமெண்ட்டுனா, ஒரு 1500 லைன் நீங்கள் வந்து கோடிங் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1.5 மாதம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கோடிங் எடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சத்தியமாக புரியுமா யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக யாராக இருந்தாலுமே வந்துட்டு அதை புரிஞ்சிக்க முடியாது. இதே சமயம் அந்த இடத்துல கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஓகே இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்காக பயன்படுத்தியிருக்கோம், இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம், ஸோ இப்போ வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு இப்போ நம்மளோட கோடிங்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு முடியும். ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மிச்சவங்களும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வராங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வராங்க, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரை மாறிங்க அப்படின்னா அந்த கோடிங்கை பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், செம்மையாக பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து கமெண்ட் லைன் கொடுத்துருக்காப்புல, என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்படின்னு அதை பார்த்தோன்னே வந்துட்டு எப்படி இருக்கும் அவருக்கு, அந்த ப்ராஜெக்டை வந்து டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு வந்துட்டு இந்த கமெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேகமாக டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ பக்கு இந்த எரரை பார்த்து பயப்பட வேணாம். ஃபேஸ் த எரர்ஸ் அண்ட் டூ த கோட்ஸ் அஸ் யூஷுவல், ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. see in the next class. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பை.